வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்றைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கனா நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் நம்மளுடைய வழிப்போக்கு நேர்ந்துச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கடந்து போய்கிட்டு தானே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னிலையை நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புத பிராணிகள்னு சொல்லலாம் நம்மளெலாம். ஏன்னா ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கின்ற அற்புதமான பிராணி அப்படின்னு சொன்னால் அது மனித பிறவிகள் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை பேச்சை மாற்றிக்கொண்டு, குணத்தை மாற்றிக்கொண்டு, சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு அப்படியே வாழக்கூடிய ஒரு சொற்ப பிறவி தான் நம்மலாம். ஆனால் இயற்கை அப்படி இல்லைல்ல. இயற்கை வந்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்துச்சோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். அந்த பூமியும் சரி, இந்த வானமும் சரி, இந்த மண்ணும் மரமும் சரி, தனக்கான வேலையை எப்போதுமே மறப்பதில்லை. அந்த மனிதன் வந்து தனக்கான ஆசைகளையும் தனக்கான தேவைகளையுமே மட்டுமே எதிர்பார்த்து அதை பூர்த்தி கொள்வதற்கு என்ன வேணுமாலும் செய்வாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். அந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கை. இந்த இயற்கைக்கு நம்ம வந்து என்றைக்குமே கைமாறு செஞ்சாலும், என்ன தான் செஞ்சாலுமே அது ஈடாகாது. அப்படியேப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கடவுள்னே சொல்லலாம் அந்த இயற்கையை. அப்படியேப்பட்ட இயற்கையை நம்மளாம் மதிக்கிறோமான்னா கிடையாது. நமக்கு எது தேவையோ, எது வேணுமோ அதை பறிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு ஒரு சுயநலவாதிகள் தானே இந்த மனிதர்கள். சுய சிந்தனையோடு பொதுநலத்தோடு பாடுபடுகின்ற இந்த இயற்கைக்கு நாம் எப்போ தலை வணங்க போகிறோம்னு தெரியல. எல்லா காலத்துலேயுமே வந்து எல்லா நேரங்கள்லேயுமே வந்து விவசாயத்தையும் பாதுகாக்கின்ற ஆட்கள் குறைவு, இயற்கையை பாதுகாக்கின்ற ஆட்கள் குறைவு. இளைய சமுதாயம் இயற்கையோடு இணைந்த சமுதாயமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கூட கிடையாது. என்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னா யோசிச்சு பார்த்தோம்னா வெறும் மண் தான். வெறும் மண்ணுன்னு சொல்ல முடியாது. மண் மகச்சான குணங்களை உடையது என்ன. ஆனால் மனுஷன் அந்த குணங்களை எல்லாம் சீரழித்து கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக ஆசாபாசங்களோடு வாழ்க்கின்ற ஒரு அற்புத பிராணி, அவசியமற்ற பிராணின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மரங்கள் வந்து தன்னுடைய குணங்கள், இந்த மண் தன்னுடைய குணங்கள், இந்த வான், இந்த மேகம், இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் சும்மா வந்து என்ன சொல்ல, சும்மா தான் தன்னோட சுகத்துக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம். சுய சிந்தனையோடு, அறிவோடு, பொதுநல நோக்கோடு எப்போவுமே நம்ம மாறுறதே கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டோம்னா இந்த உலகம் நமக்கு வந்து நல்ல மகிழ்வான உலகமாக மாறும். ஆனால் நம்ம மகிழ்ச்சியை ஒன்றை மட்டுமே தேடிக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம நாடி போயிட்டுருக்கனால இயற்கையும் நமக்கு வந்து நம்மளுடைய ஆயுளை குறைச்சிடுது, வாழ்க்கையவே வந்து சீரழிச்சிடுது. இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகணும்னா எப்போதுமே நம்மளால் இந்த உலகத்தில் வந்து மீண்டு வர முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு கலியுகத்தில் வாழ்கின்ற மகான்கள் நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட சூழலில் அமைதியான ஒரு இடத்தையே நம்மளால் பார்க்க முடியல. பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டி, எவ்வளோ கார் இதெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்திங்களா. அப்போ இயற்கையை நாம் தானே அழிச்சிட்ருக்கோம். ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கும் போது கூட ஏகப்பட்ட ஒரு இறைச்சல். என்ன ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோ ஒரு சத்தம். அமைதின்ற இயற்கையே அமைதியான ஒரு சூழல் தான். அந்த இயற்கையே வந்து நாசமாக்குன்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டுருக்கோம். அதனால் கொஞ்சமாவது இயற்கையோடு இணைந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடி நாமளும் வாழ்வோம், எல்லோரையும் வாழ வைப்போம். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.